காலைல காயம் பேர் இருக்கப்பா. பாருங்க, ஒரு பெண் வந்து ஒரு ஆடியன்ஸ் தலைவி அரிக்கிறேன்னு சொன்னா பெரிய விஷயம். பதுளையிலிருந்து இரவு வந்து நாங்கள் உண்மையிலே முடியல. பார்த்தீங்கன்னா போகும்போது அனைத்து விடயங்களையுமே வந்து பேசுகிறோம். இப்போ வந்து 2,50,000 ரூபாயுடைய பெறுமதி பொருட்கள் வந்து எடுத்துருக்கின்றோம். அதாவது 100 பார்சல் வந்து இந்த இடத்த வந்து பேக் பண்ணியிருக்கு. பேக் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பார்த்தீங்கன்னா இரவு வந்து எல்லா பொருட்களையும் வந்து இங்கே இருந்த எங்களுடைய ஏனைய நண்பர்கள் அக்காவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டக்கூடிய பொருட்களை வந்து முக்கியமான பொருட்களை கட்டிட்டாங்க. அப்போ இதை வந்து ஒரு பேக்கில் ஒரு பார்சலாக வந்து பண்ண முடியும். எங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா இரவு வந்து அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ரெடியாக இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து போரதீவு பற்றி பிரதேச சபை அதில் வந்து உறுப்பினர் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குடும்பங்கள் வந்து அந்த தண்ணியை நின்று சரியான இக்கட்டான சூழ்நிலை. அந்த தண்ணியால் வந்து அவங்க சின்ன சிறுவர்கள் எல்லாம் வந்து அந்த டெங்குகள் அது நோயால் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதாவது தண்ணி வந்து ஒரு இடத்தையும் ஓட முடியாமல் ஒரு கிராமப்புறத்தில் வந்து நின்று 4-5 குடும்பம் தான் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது. ஏனைய பக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பல இன்னல்களுக்கு மத்தியில் இருந்தவங்க. அப்போ இந்த சபையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்டர் கிரைண்டர் இல்லை, அப்புறம் இன்னும் ஒரு இடத்துல இருந்தாம தான் வந்து லெட்டர்லாம் எழுதி எடுத்து இப்போ கடிஞ்சிருவாங்க. நாங்கள் நின்று அந்த வேலையை முடிச்சுட்டு தான் திரும்ப வந்து தான் நாங்கள் இப்போ கொண்டு போகிறோம் வாகரை நோக்கி. வாகரைன்னு சொன்னால் தெரியும் நிறைய பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு தாண்டி நம்ம பிரயாணம் செய்யணும். அது போயிட்டு நம்ம கொடுத்துட்டு வரணும். நேரடியாக போகிறோம். போகும்போது நான் எல்லா விடயங்களையும் பேசிக்கொள்கின்றேன். அப்போ அந்த வகையில் இந்த உதவியை செய்தவங்க எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக சொல்லிக் கொள்கின்றேன். பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு பொருளாக வந்து தூக்கி கொடுக்க போகின்றோம். ஏன்னா இதுக்கு பிறகு வந்து டைம் அந்த பேக் பண்ணுறதுக்கான டைமுங்கிட்ட மேலே இல்லை. இருந்திருந்தால் நாங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்துருப்போம். நிறைய பேருக்கு தெரியும் இதுக்கு முன்னால் நம்ம வந்து நாங்கள் எப்படி நாங்கள் செய்து கொண்டு வாரோம்ண்டு. அப்போ அந்த வகையில் இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ இதில் வந்து 100 பொதிகள் இருக்குது. 100 பொதியில் வந்து 70 பொதிகளை தான் வந்து நாங்கள் இப்போ கொண்டு போகிறோம். பாகரைக்கு வந்து 50, அடுத்த கல்குடாவில் வந்து 10, கிரானில் வந்து 10, சம்டைம் கிரானில் கொடுக்காம கல்குடாவிலே வந்து கொடுத்து விடுவோம். ஏன்னா வந்து அவங்க நேரடியாக வந்து அந்த கடற்கரை பிரதேசங்கள் அந்த ஆற்றோரங்களில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் நேரடியாக கொண்டு கொடுத்து போடுறோம். இதற்கு முன்னாடி நான் வந்து கிரானில் வந்து உதவி செய்திருந்தோம். அங்கே அந்த இடத்துல வந்து செய்துட்டோம்ன்றதுக்காக வேண்டியா அப்போ நாங்கள் குறைவான பொருட்களை கொண்டு வைப்போம். அது மட்டும் இல்லை, இப்போ 100 கொண்டு வர கண்டிப்பாக வந்து நாங்கள் மிச்சம் கொண்டு வர ஆக்கள் இல்லை, கொடுத்து போட்டு தான் வருவோம். அதனால வந்து 30 நாங்கள் இங்கே வச்சு போட்டு போகிறோம். ஏன்னு சொன்னால் நேரடியாக வந்து இந்த இடத்துல எங்களோட சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் நாங்கள் வசிக்கிற பிரதேசங்கள் எல்லாம் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க, தம்பி எங்களுக்கும் செய்யுங்க, எங்களுக்கும் செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச செய்யுங்கண்டு. அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து 30 வந்து இஞ்சால பக்கம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அரிசியை வண்டிக்குள்ள இருக்குது, அரிசியை வந்து இறக்கி வச்சுட்டு மற்ற ஏனைய 70 பொதிகளை வந்து ஏற்றிட்டு போகிறோம். அண்ணன் ஏதாவது பேச விரும்புறீங்களாண்ணா? இல்லை போக்குள்ள பேசுவா? நம்ம பேசுவோம். என்ன டைம் இல்லை, எங்களுக்காக வேண்டி அங்கே கூட பார்த்து கொண்டு நிற்காங்க அந்த மக்கள். இந்த இடத்துல வந்து நாங்கள் மன்னிப்பு வைக்கிறோம். பொதுவாக வந்து மன்னிச்சு கொள்ளுங்க எங்களையும். நாங்களும் வந்து இப்போ எப்படி சொல்ற டைம் வந்து பல வேலைப்பாடுக்கு மத்தியில பயணம் தொடர்ந்து இருக்குது. ஓரளவு குடும்ப சுமையை தாண்டி என்னன்னா ஒரு தனிப்பட்ட வேலைப்பாடுகளும் இருக்கு. அதையும் தாண்டி உண்மையா அந்த தம்பி வந்து சரியா கஷ்டப்படுறாரு. காலநிலையிலையும் திடீர் என்ன மாற்றங்கள் நடப்பதால் எங்களுக்கும் அதை பொருட்களை சேகரித்து உரிய இடத்தையும் கொண்டு போயிடலாம் இருக்குது. தற்போது நேரம் 12:45 இருக்கு. வானம் கருத்து நிலையில இருக்குது. மழை வேற வரும். அதோட முக்கியமான ஒன்று, நாங்க ஏற்கனவே அந்த பதில நிற்கும் போது வீடியோக்குள்ள சொல்லல, ஆனா நாங்க வந்து அங்க நிற்கும் போது அந்த ஹோட்டல்ல நிற்கும் போது நான் பேசி ஒரு வீடியோ ஆட் பண்ணி நேற்று நான் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வகையில் எங்களோட வந்து அண்ணாவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பாம்பு வந்து தீண்டிது. எங்களால் வந்து சத்தியமாக முடியலை. அதுக்கு பிறகு அங்கே வந்து ஸ்டே பண்ணி நிற்கவோ ஹெல்ப் பண்ணுவோம் எங்களுக்கு மைண்ட் செட் வரவே இல்லை. எப்படி அதை சொல்கிறேன்னு தெரியாது. ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாமே வந்து சின்ன சின்ன இதுக்குள்ளாம வந்து எல்லாமே வந்து மாறினது, வாழ்க்கையை மாறினது. அது அண்ணா தான் வந்து ஃபுல்லாக நின்று வைத்தியசாலையில் ஃபுல்லாக நின்று அண்ணா வந்து வரக்குள்ள வந்து 11:30-12 மணிக்கிட்ட ஆகுது. அதுக்கு பிறகு நான் வந்து சாப்பிடக்கூட இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த டைமில் அந்த இடத்த ஸ்பாட்டில் வந்து அவர்த்த ஒரு டெத் பாடி உண்டு, அதை பார்த்துட்டு வந்து சாப்பிடல. அப்போ நாங்கள் இங்கே நின்று ஏனைய பொருட்களை வந்து பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டு உடுப்புகள் அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம கொடுக்குறதுக்கான வச்சிருந்த துவாய் பெட்ஷீட் அப்படியான பொருட்கள்லாம் அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து விரிச்சு அப்படிலாம் செஞ்சு தான் திரும்ப தூங்கிட்டு பாருங்க. இந்த நைட் வந்து ஒரு விடியச்சாம அப்படி தான் வந்து நாங்கள் வந்து இப்போ கூட தூங்கலை. அது எப்படி சொல்கிறேன்னு எங்களுக்குன்னா தெரியல. என்னன்னா எதிர்காலத்துல நாங்களும் மக்களா பயணிக்கணும்ன்றதுல நாங்களும் எங்களோட சேவைகளையும் தாண்டி அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். உண்மையில எங்களோட இந்த காலத்துல பயனாற்றி கொண்டிருக்க எல்லா இளைஞர்களுக்கும் நன்றியை தான் சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கும் குடும்ப சுமை இருக்குது. சிலாக்கள் வந்து இளைஞர்கள், சிலாக்கள் வந்து குடும்ப வாழ்க்கப்பட்டாக்கள். அதுகளையும் தாண்டி நாங்கள் வேலை செய்யறோம். உண்மையில அதுல நடந்த ஒரு கசப்பான விடயம் என்று சொன்ன அந்த விஷயம் வாகனத்துல போக்குள்ள விரிவா சொல்றோம். நாங்களுக்கு நேரமும் போய்கொண்டிருக்கின்றது. வாகனத்துல போக்குள்ள விரிவா சொல்றோம். இப்போதைக்கு இந்த பொருட்களை கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு போவோம். அவரோட உண்மையில அண்ணா சொன்ன மாதிரி அந்த இளைஞர்கள் அனைவருக்குமே வந்து நன்றி. ஏன்னா எங்களால வந்து தனியதை சத்தியமா வந்து செய்ய முடியாது. என்னன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்த நான் உள்ளுக்குள்ள நிற்கேன்னா
எரிஞ்சிங்கன்னா சரி இந்த இடம் உள்ளால கலாச்சிட்டேனே ஏலாம் வரையனே தேவை இப்போ ஓகேண்ணா ஓ இதை நம்ம தூக்கணும்டா சரி அப்படியே தம்பி தூக்கி கொடு அதோட நாங்கள் வந்து 2 பேர் தான் வந்து முன்னிருக்கலாம் மற்ற தம்பியாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் நிற்காங்க சின்ன தம்பி எல்லாருமே வந்து இன்னைக்கு 2 பேர் போகிறாங்க 1 கிலோமீட்டருக்கு மேலே மழை வந்தாலும் அதுக்குள்ளே நிற்கணும் வெயில் இருந்தாலும் அதெல்லாம் 2 வரணும் என்னதுக்கான சொல்கிறேன்னா தெரியும் அந்த வலி உங்களுக்கு சொல்லும்போது விளங்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து உண்மையில பொருட்களை கொண்டு வரதுக்கு எந்த கையிலையும் வந்து காசு இல்லை முக்கியம் அதை வந்து சொல்லி ஆகணும் அப்போ அண்ணாட்ட சொல்லியிருந்தேன் அண்ணா அப்படி கொஞ்சம் கொண்டு கொடுக்கணும்னா உங்களோட வண்டியை கொஞ்சம் தருவீங்களாண்ணா இல்லை எப்படி சொல்கிறேன் காசு கையில் இல்லை ஃப்ரீ சேவிஸ் வண்டி தருவீங்களான்னு கேட்டேன் அண்ணா உடனே எந்த நம்பி நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் வண்டியை எடுத்து போகலாமே நீங்கள் இதெல்லாம் வந்து கேட்கணுமான்றது அப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ வாகரைக்கு போகணும் கல்குடா தொகுதிக்கு போகணும் கிரானுக்கு போகணும் ஜோதிச்சு பாருங்க நம்ம சாதாரணமாக வந்து ஒரு 1000 பிடிச்சி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோவில் போனாமல் கிரானுக்கு போகிறதுக்கு வந்து 5000 ரூபா எடுத்துவாங்க அப்போ நம்ம வண்டியில் வந்து இவ்வளோ பொருட்களை ஏற்றிட்டு நம்மளோட தேவைக்கு அவனுக்கு ஃபுல்லாக 2 வாரம்னு சொன்னால் ஒரு வடியை நம்ம எப்படி சொல்கிறேன் வேற ஒரு இடத்த ப்ரைவேட்டாக வந்து பிடிச்சிட்டு போகிறோன்னு சொன்னால் எப்படியும் குறைஞ்சது ஒரு 15000 ரூபானாலும் எடுப்பாங்க அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது இந்த டைம்லையும் வந்து வாகனம் பெற இல்லை அதுக்கு முதலாவது வந்து அண்ணாவுக்கு வந்து எனக்கு மிச்சம் கூட நன்றியாக தெரிவித்து கொண்டு நம்முடைய மக்கள் உறவுகளும் கண்டிப்பாக வந்து இதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிற நம்முடைய இளைஞர்கள் உறவுகள் எல்லாருமே எந்த ஒரு கஷ்டங்களும் அவங்களுக்கு எந்த ஒரு துன்பங்களும் வந்துடாமல் இந்த அனர்த்தத்துக்குள்ளே வந்து நல்லபடியாக இந்த பயணம் முடியணும் என்று நீங்களும் வந்து இறைவனை பிரார்த்திச்சு கொள்ளுங்க கண்டிப்பாக எனக்காக வேண்டி கேட்கல பயணிச்சு கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி கேட்குறேன் அந்த வகையில் நாங்கள் இப்போ மட்டக்களப்பு நகரம் எல்லாம் டவுன் எல்லாம் வந்து தாண்டி இப்போ வந்து ஏறாவூருக்குள்ள போய் கொண்டு இருக்கின்றோம் மழைன்னு சொன்னா எப்படி சொல்றது மழை வந்து எங்களுக்கு முன்னால பெய்து கொண்டு அப்படியே போய்கொண்டே இருக்கு நாங்க மழைக்கு பின்னாலே வந்து அப்படியே டிராவல் ஆகி கொண்டிருக்கின்றோம் படங்கு எடுக்க மறந்துட்டோம் படங்கு மூடல அரிசெல்லாம் இருக்குது சரியான மாதிரி கவலையோட போனாங்க ஆனா உண்மையிலேயே வந்து இயற்கையை வந்து எங்களுக்கு வழிவிடுன்னு நினைக்கக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது அப்ப அந்த வகையில என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு பக்கத்துல இருக்கிறது கோவி அண்ணா இன்றைக்கு நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி கோவில் போரதி என்ற இடத்துல இருந்து இப்போ வாகரை நோக்கிய பயணம் இப்போ வாகரைக்கு போயிட்டு வாகரையில் வந்து இந்த பொருட்களை வந்து கொடுத்துட்டு வரும் வழியில் வந்து கல்குடா தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தது கிரானில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாரதான் வந்து எங்களுடைய பிளான் இருந்தது ஆனால் இப்போ வந்து பிளானை மாற்றிட்டோம் இப்போ கோவையன்னாட ஒரு ஆலோசனைக்கு இணங்க என்னென்னு சொன்னால் போயிட்டு நம்ம வரும்போது திரும்ப வந்து மழை பெய்யுமாண்டா இருக்கிற பொருட்கள் நினைஞ்சிடும் அதால் வந்து நம்ம வந்து முதலாவது பொருட்களை வந்து சேவ் ஆகணும் இப்போ அதோட வந்து கொடுத்துட்டு போன மட்டும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறதுக்கு நாங்கள் போக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரானில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்தது கல்குடாவில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்ததாக நாங்கள் வந்து வாகரைக்கு போயிட்டு அங்கே வந்து கொடுத்துட்டு அப்படியே திரும்ப போகின்றோம் அப்போ அந்த வகையில் நான் இதை வந்து வீடியோ வந்து 2 வீடியோக்களாக போடுவேன் என்னென்னு சொன்னால் ஒரே வீடியோவில் வந்து அட் பண்ண முடியாது கட் லாங்காக போயிடும் அப்போ அந்த வகையில் கிரானுக்கு போயிட்டு கிரானில் சந்திச்சு அந்த
அம்மா அவங்களை அக்கா அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக நம்ம கல்குடாக போய் கொடுத்துட்டு போகலாம். அந்த வகையில இப்ப இந்த உதவியை யாரு செய்திருக்காங்கன்னு சொன்னா லண்டனுக்கு கூடிய கமலா என்கின்ற அம்மா வந்து மொத்தமாகவே 2 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தவங்க. 2 லட்சம் ரூபாயில 1.5 லட்சம் ரூபாய் நீங்க செய்யுங்க தம்பி, 50,000 இருக்கட்டும், நான் இன்னும் ஒரு நபரை வந்து கண்டிப்பா வந்து நான் ஏதாவது உதவிகளை வாழ்வாதார உதவியை செய்யறேன் அப்படின்னு சொன்னா வேற தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம், நீங்க 1.5 லட்சம் ரூபாயில இருந்து எடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த வகையில லண்டனுக்கு கூடிய கமலா அம்மா போட்ட 1.5 லட்சம் ரூபாயும், அதே வகையில லண்டனுக்கு கூடிய சுஜா அக்கா இவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. இவங்களுடைய தங்கச்சிட மகள் 1வது பிறந்த நாளை வந்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடுறதுக்காக வேண்டி இருந்தவங்க. அதுக்கு முன்னாடி அப்படி சொல்றேன் 5ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படியே வந்து எங்களுக்கு வந்து காசை போட்டுட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பதுளை மாவட்டம் வேறு ஒரு இடங்கள் அந்த அனர்த்தம் எல்லாம் வந்து ஏற்பட்டதால எங்களால வந்து உடனே கொடுத்து கொள்ளலாம் போயிடுது. அப்ப அந்த வகையில இந்த பிறந்தநாள் கொண்டாட வச்சிருந்த பணத்தை வந்து நம்முடைய மக்களுக்காக வந்து அனுப்பின இந்த அக்காவங்க தங்கச்சியாக்கள் எல்லாருக்குமே வந்து நன்றிகள். அப்ப லண்டனுக்கு கூடிய சுஜாக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மகளும் இல்லை, தங்கச்சிட மகள் சிப் நேத்தியா என்கின்ற அந்த பிள்ளை 1வது பிறந்தநாளை கொண்டாடுற அந்த பிள்ளையினுடைய பிறந்தநாள் கொண்டாட வச்சிருந்த அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து எங்களுக்கு அனுப்பி இருந்தாங்க. மொத்தமாக 2.5 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் 100 பொதிகளை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு பார்சல் வந்து 2,500 ரூபாய் ஒரு ஆளுக்கு போய் சேரக்கூடிய மாதிரி, அரிசி பருப்பு சீனி சோயா இப்படி எல்லாமே வந்து வரக்கூடிய மாதிரி. அப்ப அந்த வகையில இப்ப இந்த நாங்க இங்க பாருங்க பேராவூர் நகரத்துக்குள்ள அப்படியே தாண்டி போய் கொண்டிருக்கின்றோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம், சொல்லுங்க அண்ணா. இப்ப எப்படி சொல்றேன் அண்ணா வந்து மேலே அண்ணாட முகத்தை பார்க்க எனக்கு அவ்வளவு ஒரு கவலை பரிதாபமா இருக்குது. எப்படி எல்லாருக்கும் கஷ்டம் தான் இருந்தாலும் இப்ப அண்ணாவினுடைய மனைவி அக்காவோட எல்லாம் வந்து நாங்க கதைச்சிருந்தோம். அக்காவோட அவ்வளவு கவலைப்பட்டு கதைச்சிருந்தாங்க. தம்பி பாருங்க இவருக்கு எப்படி சொல்றேன், இவர வைஃப் இவர மகள் எல்லாமே வந்து மக்கள் நாங்க இல்லை இவருக்கு. நான் 20 பேர் சொல்லிட்டேன், நீங்க அவங்களே பார்த்துக்கொள்ளுங்க, இனி எங்களை நீங்க கணக்கில் எடுக்க கூட அப்படின்ற மாதிரி. உண்மையில உங்களுக்கு நன்றி அண்ணா. மக்களுக்காக செய்ய வேண்டிய சேவை கிடைச்சிருக்கு ஒரு பாக்கியமா. மண்ணில பிறந்த நாங்க 100-200 வருஷம் வாழ போறது இல்லை. அப்ப வாழ்ற குறுகிய காலத்துல நீங்களும் இந்த இவ்வாறான ஒரு அனர்த்த நிலையில உதவி செய்ய போகல, எங்களால முடியாட்டியும் எங்களால முடிஞ்ச சதுர உதவிகளையும் இந்த வாகன உதவியை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அதான் மற்றபடி வேற ஒன்றும் சொல்றதுக்கு கண்ணாடியில பார்க்கக்குள்ள விலங்குந்தா இந்த மலைத்துளிகள் எல்லாம் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வேற தம்பியாக எல்லாம் நின்று கொண்டிருக்காங்க நம்மளோட ஃப்ரெண்ட் கொடியன்னு எல்லாம். அதுவும் ஒரு கவலை. சரி, ஏதோ இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதான் மழை பெஞ்சு முன்னுக்கு போய்கொண்டு இருக்கு, நாங்க மழையை துரத்தி பின்னால போய்கொண்டிருக்கோம். கடவுளே ஃபுல்லா வந்து மழை. நாங்க பாருங்க பேசிக்கொண்டு மட்டக்களப்புல இருந்து கிரான் வரைக்கும் வந்துட்டோம். அதுலயும் ஒரு மனத்தவமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க உண்மையில சில இடத்துல பொருட்களை கொடுக்கக்குள்ள சின்ன பிள்ளைகள் சின்ன விடுவர்கள் எல்லாம் வந்தவங்க அவங்களுக்கு அவங்களோட அந்த சோர்ஸ்கள் எல்லாம் கொடுக்கக்குள்ள அவங்களோட விளையாடி ஏன்னா அவங்களோட மனநிலை வந்து டோட்டல் அப்செட்டா இருந்தது. அவங்களுக்கு ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி என்ன இது ஒரு அனர்த்தமா இல்லை இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளைவா என்னன்னு தெரியாத அளவுல அந்த சிறுவர்களோட செயல்பாடு இருந்தது. முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல, அவங்க ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி இருந்தவங்க. அந்த நீங்க சில வீடியோ போடக்குள்ள பாத்திருப்பீங்க நினைக்கிறேன், விளையாடி கொண்டு இந்த படியங்களை சொன்னவங்க இதுக்குள்ள மனதாகப்பட்டு ஒரு வழி இந்த வரைக்கும் தான் வந்து கிரான் அந்த சந்தி. அந்த நாங்க அந்த உரிய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ கிரான்ல இருக்கக்கூடியவங்களுக்கு முடிஞ்ச அந்த ஹெல்ப்பை வழங்கிட்டு திரும்ப வந்து நான் ஹெல்ப்டாக போகணும். இதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு அக்காவோட செய்த நாங்கள் அந்த அக்கா வந்து அடையாளப்படுத்திருந்தாங்க. என்னன்னு சொன்னால் அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தந்த இடத்துல அந்த கஷ்டப்படுறவங்க சரியான முறையில் கஷ்டப்படுறவங்களை வந்து அடையாளப்படுத்த ஈஸியாக வந்து முடியும். ஆனால் வந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு அக்கா வந்து நாங்கள் தொடர்பு பண்ணாங்க. ஃபுல்லாக தண்ணி தான் டோட்டலாக எப்படி இருக்குண்டு திரும்ப கொஞ்சம் மழை நிற்கிறான். ஃபுல்லாக இது மேலே அந்த சிறுவர்கள் அந்த வகுப்பு போறாங்கெல்லாம் வந்து தண்ணிக்குள்ள வராங்க. அண்ணா அப்படியே வச்சு இறக்கி கொடுப்போம், அப்படியே வச்சு கொடுப்போம். ஏன்னா இறக்கி தரேன் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குமேண்ணா. ஓ அக்கா இப்படத்துல வச்சு கொடுப்போமாக்கா, ஏன்னா எல்லாத்தையும் இறக்கிது திரும்ப ஏற்றுற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓ ஏன்னா மழையும் துமிஞ்சு கொண்டு இருக்குது.
வரட்டுமே அவங்க ஒரு ஆள். அண்ணா வாங்கல மேல ஏறு. அப்ப ஒவ்வொரு இடத்துல வந்து நின்று கொண்டு இருக்காங்க. அதாவது இப்ப நாங்க கிரான் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமா வந்து அந்த எப்படி சொல்ற கடுமையா வந்து இக்கட்டான ஒரு கஷ்டத்தை வந்து எதிர்கொண்டு இருக்கிற இவங்களை தான் தெரிவு செஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாம இந்த இடத்துல வந்து உதவிகளை செய்த நாம இஞ்சி இருந்தவங்களை எங்களால வந்து கொடுத்து கொள்ளலாம் போயிட்டு அந்த வகையில் 2வது கட்டமா வந்திருக்கின்றோம். அப்ப இந்த இடத்துல இருந்து அடுத்தது கல்குடாக்கு போகின்றோம். எல்லாமே வந்து உங்களுடைய ஆதரவு தான். அது செய்யணும். என்னடா எங்களால வந்து கொஞ்சம் பெக் பண்ணலாம் போயிட்டாக்கா. சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. நாங்க 20ஆம் வந்து பதுளையில இருந்து வந்தோம் நாங்க. Okay. தூக்குவீங்களா? ஓகேக்கா ஓகே நான் யாருன்னு தெரியல, எங்க இருந்து வாருங்கன்னு தெரியாது. தெரியாம வந்து செஞ்சதான் உதவி. என்னண்டா உங்களை கொஞ்சம் காக்க வச்சுட்டோம்மா, அதுக்கு எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. சரியா? பிரச்சனை இல்லையா? எங்களுக்கு கொஞ்சம் எங்களோட நிலைமை அப்படி போயிட்டு நாங்க இதுக்கு முன்னாடி உங்களோட ஊருக்கு வந்தேன் நாங்க. இதுக்கு பிறகு எங்களால முடிஞ்சது நாங்க வாரமே. சரியா? எல்லாரும் கவனமா இருங்க, சேஃபா இருங்க. திரும்ப மழை பிடிச்சி திரும்ப தண்ணி என்ன தண்ணி என்ன பாருங்க. உங்களோட வீட்டையெல்லாம் ஃபுல்லா வந்து இப்ப தண்ணி நின்று கொண்டு இருக்குது. அப்ப எல்லாத்தையும் விசாரிச்சு கேட்டதுக்கு பிறகுதான் அப்ப இந்த அக்கா கிட்ட வந்து சொன்னாங்க, அப்ப ஒரு இடத்த எடுங்கக்கா, அப்ப நாம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போக வேண்டிய. என்னன்னு சொன்னா, இப்ப நம்மளும் வந்து நாங்க இப்ப சொல்லியிருந்தோம் பாகரைக்கு போகணும், கல்குடாக போகணும், வேற ஒரு இடங்களுக்கு போகணும். அதனால வந்து ஒரு வீடா போறது கடும் கஷ்டம். நாங்க அன்றைக்கு வந்து நாமமா உங்களோட ஊர் அங்க தொங்கலை நடந்துனாங்க போகலான்னு பாருங்க. நாங்க உண்மையிலே கஷ்டப்பட்டவங்களை தெரிய செஞ்சிருக்கோம். இப்ப இடுப்பளவுல பிடிச்ச தண்ணி இல்லாம வந்து இந்த அம்மா அவங்களும் வந்திருக்குன்றாங்க. இந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைகள் எங்கட அப்பாவும் செத்துட்டாரு, அவரும் இல்ல, பிள்ளைகள் இல்ல. அதான் தெரியும் செய்த நாங்க. சரியாம்மா, இது வந்து சின்ன ஒரு உதவி எங்களால முடிஞ்சது. அப்ப நாங்க போயிட்டு வரோமா? அங்க போ. இப்ப இதுல வந்து நாங்க வந்து 2 பேரால வந்து வர முடியாம போயிட்டு இந்த இடத்துல. அப்ப நாங்க நேரடியா போய் அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு அப்ப நாங்க அப்படி போகின்றோம். ஓகே, அப்படி தொடருவோம். சரி சரி ஓகேம்மா. ஓகே சரி ஓகே. அந்த உள்ள வந்து போய்கொண்டிருக்கின்றோம். இந்த 2 பேரால வந்து அறவே வந்து வர முடியாம போயிட்டுது. அந்த இடத்துக்கு போகிறோம். அக்கா வந்து முன்னுக்கு ஏற்றிருக்கின்றேன். நான் வந்து பின்னுக்கு மாறி ஏறிட்டேன். எப்படி இருக்கின்றாருங்க? ஃபுல்லா வந்து வளவுக்குள்ளே தண்ணி தான்டாப்பா. ஃபுல்லாவே தண்ணி. இதெல்லாம் வந்து நோமலா முன்னுக்கு கரையோரம் இருக்கிற இடம் எப்படின்னு சொன்னா, சரி இந்த வளவு இல்லை அப்பா எவ்வளத்துல இருக்குது அந்த வீடுன்னு மழை என்ன முழுத்ததுல பிடிச்சி ஏரியாக இந்த ஆண்டு ஒவ்வொரு தரம் பெய்கிற மழை தண்ணி எங்கெல்லாம் சாமான தூக்கிட்டு போகணுமே. நான் தான் யாரு இந்த கிராமத்துக்கு ஆரிசு தலைவினான் தான். பாருங்க, ஒரு பெண் வந்து ஒரு ஆடிஸ் தலைவி அரிக்கிறேன்னு சொன்னா பெரிய விஷயம். உண்மையா வாழ்த்துக்களக்கா.
இது டிஎஸ்ஆர்ல கொண்டு அந்த ஏரியா காட்டி போட்டு வந்தேனா. ஆ போய் வாங்கம்மா போயிட்டு வரும். அண்ணா நிற்க போறீங்களா? நில்லுங்க ஒன்று அண்ணா. இங்கே சரியான கிராம பாடல் இருக்காங்க. எல்லாத்தையும் சாமான் கொடுக்குறேன். இங்கே போய் சாமான் கொடுக்காத நாங்கள் செலக்ட் பண்ணி அப்படி என்னம்மா சாமான் இப்ப எல்லா பாரத எல்லா பேருக்கு உரிமை அழிக்கணும். அதான் அது சரி. ஆக்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆமா அது சரி. காலைல காயம் பேர் இருக்கப்பா. நாங்க அடிவட்டமா வதுலையில நிக்கக்குள்ள இது நாங்க 50,000 கொடுத்தோம். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இல்ல இல்ல பிள்ளை இருக்கட்டும் அண்ணா, இருக்கட்டும் சரி அண்ணா இருக்கட்டும். பாரு நாங்க அண்ணோட வீட்டை பாருங்க, கஷ்டமானதுதான். இப்ப உங்களுக்கு அதான் உங்களுக்கு வேற வீடு எல்லாம் ஒன்றுமே இல்லையா? வீடெல்லாம் இல்ல. கடவுளி சரியா பாருங்க, வளைச்சு ஃபுல்லா தண்ணி நிக்குது. சரியா நான் வாரமா அண்ணா? இல்ல அந்த பிள்ளை இருக்கட்டும். இல்ல நான் ஆரம்பத்துல கேள்விப்பட்டிருக்கேன்மா, பெண்கள் எல்லாம் வந்து இப்ப நான் பிள்ளையா சொல்லல, பெண்கள் எல்லாம் வந்து தலைமைத்துவம் கண்டிப்பா இருக்கணும். இப்ப வந்து குறைஞ்சிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன பண்றீங்க? கிரான் மார்க்கெட் செய்ய போறீங்க. அப்ப நீங்க பயங்கர கடுமாள் தானா? சங்கத்துக்கு மட்டும் 30-40 லட்சம் உழைப்பு. இருக்க படுக்கட்டும். இல்ல இல்ல இந்தாங்க கொடுத்துடுங்க. வருதுங்க என்ன அம்மா இதை வச்சிருங்கம்மா. சாமான் கொண்டு வந்து யாரு போடியும் சரியா சாப்பிட்ட ஈரத்துக்கு அவடக்கா மெத்தொண்டு போட்டு கொடுங்க குடியிறனே சீமந்தில ஈரத்துக்குள்ள படுக்காது செஞ்சிருக்க வெளியே பார்க்க மாட்டா பாருமாக்கா. தண்ணி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கேன், தேங்கி நின்று எப்படி சொல்ற கடும் மோசமா இருக்குது. இப்ப காயத்தோட எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கால் வச்சு போற எல்லாம் வந்து இன்ஜுரி ஆகும். காயத்தோட எல்லாம் வந்து இப்படியான இடத்துல வந்து போய் சின்ன பிள்ளைகளை வந்து விளையாடிலாம் தெரியுமென்று சொன்னா பல வருத்தங்களை கொண்டு வரும். அவ்வளோ ஒரு மோசமா இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பொறுத்தல உரிய அதிகாரிகள் வந்து கவனத்தை எடுக்கணும். தண்ணி வந்து எந்த ஒரு வழி என்னான்னு ஓட்டம் காட்டி இப்படி செய்யணும். ஃபுல்லாக வந்து தண்ணி தான், எல்லா வீட்லையும் தண்ணி. பாருங்க இந்த வீடு ஃபுல்லா எல்லா இடமும் தண்ணி. நீங்க முன்னுக்காருங்கக்கா. இல்ல நாங்க விடத்து இப்ப நாங்க பதில எங்களுக்கு இதான் சீட். அது பிரயோஜனம் இல்லை விடத்துல நீ எடுத்தாங்களே அண்ணா வாங்கிருங்க. இங்க பாருங்க வயசான பாட்டி ஆக்கள் இருக்காங்க. இது எல்லாமே உள்ள தண்ணிக்குள்ள இருக்காங்க அவங்க. தண்ணிக்குள்ள எல்லாம் அப்படி இருக்காங்களே எனக்கா. பாருங்க இந்த பொருட்களை கூட உள்ளுக்குள்ள கொண்டு வைக்கிறதுக்கு அம்மாவுக்கு வந்து இந்த காலையே இல்லாம இருக்குது. அவ்வளவு அந்த தைரியம் இல்லாம இருக்காங்க. சரியாம்மா வாரமா போயிட்டு
பிறகு பாருமா கவனம் அறிங்கம்மா வளைச்சு ஃபுல்லா தண்ணியும் அது இதுவும். சரியாக்கா வாரமா அக்கா கேன்சர் வருதுமா புற்றுநோய் வாகனம் அடி அவ முதல் காமெண்டுக்கு போன பெரிய டெண்டர் அடிச்சேன். அதுக்கு ஒரு ஊசி போட்டு அம்மா அப்பா அம்மா ஒருத்தருமே இல்லை கடவுளி நாங்க தான் பார்த்து இப்படி சாமான பண்றோம். சரியாக்கா நாங்க பிறகு வருவோம். சரி கண்டிப்பா. அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து போயிட்டு வரோம். கல்குடாவுக்கு போகணும். சரி ஓகே மேடம். அப்ப நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கின்றோம். கிரானுக்கு உரிய உதவியை நாங்க வழங்கிட்டோம். அப்ப இந்த இடத்துல இருந்து நாளை தினம் எதிர்பாருங்க, நாங்க கல்குடாவுக்கு போயிட்டு உதவிகளை வழங்கின்றோம். அப்ப இன்னும் ஒரு வீடியோ சந்திப்பேன். நான் வந்து 6 பேச டைம் இல்லை. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் நாங்கள்.